إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருங்கருணை இம்மையிலும் மறுமையிலும் என்று நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான லட்சியத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாமெல்லாம் இந்த ஜும்மாவில் பெருந்திரளாக குழுமியிருக்கின்றோம். இந்த ஜும்மாவில் பதிய இருக்கின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், பெண்ணுரிமை போற்றும் பெருமானார் என்ற தலைப்பில் சில செய்திகள் இங்கே பதிவு செய்யப்பட இருக்கிறது. பொதுவாக இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனையாகவும், அந்த சோதனையின் மூலமாக அல்லாஹ் யாரை சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று தேர்ந்தெடுப்பதற்காகவும், யார் நரகம் செல்ல தகுதியானவர்கள் என்பதை உலகிற்கு பறைசாற்றுவதற்காகவும் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் மனித இனங்களுக்கும் ஜின் இனங்களுக்கும் வழங்கியிருக்கிறான். எனவே இந்த இரண்டு வகையினரும் இந்த உலக வாழ்க்கையை பற்றி பிடித்துக் கொண்டு மறுமையை விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமை உங்களுக்கு மோசமானதாக அமைந்துவிடும். இந்த உலக வாழ்க்கையை தியாகம் செய்வதற்கு நீங்கள் முன் வந்தால், இந்த உலக வாழ்க்கையை வைத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், நீங்கள் அதற்காக உங்களை தயார் செய்து கொண்டால் மறுமையில் ஒரு நீண்ட நெடிய பெருவாழ்வு உங்களுக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் சொர்க்கத்துக்குரிய வாழ்வை பற்றி பேசுகின்ற பொழுதும் நரக வாழ்க்கையை பேசுகின்ற பொழுதும் பாலிதீனி ஃபீஹா, அவர்கள் என்றென்றும் எப்பொழுதும் அங்கேயே இருப்பார்கள், அங்கே மரணிக்கவும் மாட்டார்கள். இப்படியெல்லாம் செய்திகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எனவே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும்
நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற கட்டளையை அல்லாஹ் திருமுறை குர்ஆனிலே மிக தெள்ள தெளிவாக ஒரு இடத்திலே சொல்கிறான். 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம் 3-6 ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு மிக எளிதான நம்பர். உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இந்த வசனங்களை நீங்கள் செவிமடுத்தால் அல்லது எடுத்து நீங்கள் அதை படித்து சிந்தித்தால் ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் எதற்காக என்ற தத்துவத்தினை இந்த வசனத்தினை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹுவ அன்ஃபுஸுக்கும் அஹ்லிக்கும் நாரா. இறை விசுவாசம் கொண்ட நல்லடியார்களே, இந்த இடத்தில் மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கவில்லை, அப்படிதான் அழைத்து இருக்கணும். ஓ மனிதர்களே, ஒட்டுமொத்த மனித இனமே, ஒட்டுமொத்த ஜின் இனமே, நரக நெருப்பிலிருந்து உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இப்படிதான் இருக்கணும். ஆனா இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணி அல்லாஹ் சொல்றான், ஏன் நாம் விளங்கிக் கொள்வதற்காக. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசம் கொண்ட நல்லடியார்களே, ஹுவ அன்ஃபுஸிக்கும் அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய அதாவது குடும்பத்தாரையும் மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த நரக நெருப்பு என்பது மனிதர்களையும் ஜின்கள் அதாவது கற்களையும் கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஃபியூவல். என்னன்னா நரக நெருப்பு எரியுது இல்லைங்க, அதுக்கு ஒரு ஃபியூவல் செக்ஷன் வேணும்ல. பெட்ரோல் போட்டா இல்ல டீசல் போட்டா இல்ல விறகு வச்சிருந்தா ஏதோ ஒரு சோர்ஸ் தானே எரியும். நரக நெருப்பு எரியதுக்கான ஃபியூவல் அல்லாஹ் சொல்றான். ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்றான், அந்த ஃபியூவலே மனிதர்கள் தானா. அந்த ஃபியூவல் என்ன? எரிகின்ற எரிபொருளாக மனிதர்களும் அவர்கள் வணங்கிய கற்களும் இருக்கின்றன. மனிதர்களும் கற்களும் என்ன பண்றாங்க, அல்லாஹ் அந்த நரக நெருப்பினுடைய ஃபியூவலாக ஆக்கி வைத்து சொல்றான். மலாயிகத்து இல்மு சித்தன், அதில் மலக்குமார்கள் இருப்பார்கள். லா யக்ஸூனல்லாஹு மா அம்ரஹும் ஃபயஃபலூன மா யும்ரஹா, கடுமையும் சித்தமும் கொண்ட கடும் சீற்றமுள்ள மலக்குமார்களை கொண்டு அதை நாம் என்ன பண்ணிருக்கிறோம், ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த வசனம் இருக்குல்ல 66 எல்லா செய்திகளையும் அல்லாஹ் ஒருங்கிணைத்து சொல்லிவிட்டார். அப்ப அந்த அடிப்படையில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருளாக மனிதர்களும் கற்களும் இருக்கிறார்கள். அதனால்தான் முன்வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இறை விசுவாசம் கொண்டு நல்லடியார்களே. ஏன் நீங்க நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துங்க, உங்களை பாதுகாத்துங்க, உங்கள் மனைவி மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது அல்லாம ஈமான் கொள்ளாத மக்கள் இருந்தாங்களே, ஷிர்க்ல இருந்தாங்களே, அவங்க எல்லாம் எரிபொருளாக மாறி போவார்கள். அவங்க எரிபொருளா மாறி போனா என்னத்துக்காக? நரகத்துல கிடக்கிறது வேறங்க. நான் தான் நரகத்தினுடைய எரிபொருள் என்ற ஒரு சில மனிதர்கள், சிறுக்கில் உள்ள மனிதர்கள் அல்லாஹ் ஆக்கணும் சாதாரண விஷயமா? அதை முன்னிறுத்துவதற்குத்தான் ஒரு குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே ஆண் என்ற அந்த அந்தஸ்தில் உள்ளவருக்கு மட்டும் இல்லை, பெரும்பான்மையான ரோல் யார் எடுக்கிறார்கள் சொன்னால் பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு குடும்பம் தலை தோங்குவதும் அல்லது வீழ்ந்து கிடப்பதும் பெண்கள் அவர்களுடைய செயல்பாடுகளில் அமைந்து விடுகிறது. நல்லா இருக்கிற ஒரு ஃபேமிலியை மீண்டும் நன்றாக ஆக்குவதற்கான எல்லா வழிமுறையும் பெண்களிடத்தில் இருக்கிறது. அதனால்தான் அதிகமாக பெண் உரிமைகளை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. ஒரு குடும்பத்தை சேவ் பண்ணணும்னா இம்மையில மட்டும் இல்லைங்க, மறுமையிலும் சேவ் பண்ணா ஒரு பெண் தன்னை சரியான முறையில் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்தினால் அந்த குடும்பம் தலை தோங்கும். அதுக்கு வேற எங்க உதாரணம் தேட தேவையில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சிறு குழந்தையாக பாலருந்தும் பருவத்தில் கொண்டு போய் மக்கமா நகர்ல விடுறாங்க. மக்கமா நகர்னா அங்க நகர்லாம் இல்லைங்க, இன்னைக்கு இருக்கிற
வளங்கள் கொளித்துக் கொடுக்கிறது. அது ஒரு பள்ளத்தாக்கு, ஒண்ணும் இல்லாத இடம். இந்த வரலாறு நமக்கு தெரியும். தண்ணீர் இல்லாத இடம், மனிதர்கள் வசிக்காத இடம், மிருகங்கள் கூட வசிக்காத ஒரு இடத்துல விட்டுட்டு வராங்க. ஆனா நிலைமை மாறுகிறது. ஒரு பெண்ணுடைய ஈமானுடைய உணர்வு, இறை அச்சம், அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த தவக்கல் இருக்கிறதே, அதை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு பறைசாட்டுகிறான். கட்டாந்தரையாக, ஒன்றுமில்லாத பள்ளத்தாக்காக, ஒன்றுக்கும் உதவாத ஒரு இடமாக, கணவன் இல்லாத ஒரு குழந்தையை கையே வைத்துக் கொண்டு ஒரு பெண் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும். அந்த குடும்பம் உலகத்திலும் தலை சிறந்த குடும்பம், மறுமையிலும் தலை சிறந்த குடும்பம். அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தையாத்துல உட்கார்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம். யா அல்லாஹ், முஹம்மதுக்கு அருள் புரி, எங்களுடைய நபிக்கு அருள் புரி, எங்களுடைய நபியின் குடும்பத்திற்கு அருள் புரி. எப்படி தெரியுமா? இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்தது போல அருள் புரி. அவங்க மனைவியான சாரா ஹாஜரா அம்மையாரோட குடும்பத்துக்கு அருள் புரிந்தது போல நீ அருள் புரி. கேட்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்க சொல்லிட்டான்ல, கட்டளை இட்டுட்டான். ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் நீங்க சொல்லிதான் அந்த தொழுகைன்னா இந்த துவா கேட்காம உங்க தொழுகை முழுமை பெறாது. இதோட தொடக்கம் இஸ்லாத்தில் இருந்த ஒரு பெண்ணினால். அவங்க அந்த இடத்துல அவங்களுடைய ஆளுமையை பறைசாற்றணும் சொன்னா, அதற்கும் சற்றும் குறைவதாக சாரா அம்மையாருடைய அவருடைய தியாகம். ஒண்ணும் இல்லாத ஒரு இடம் இன்னைக்கு உலகத்திலே தலை சிறந்த இடமாக, சிட்டியாக மாறி போயிருக்கிறது. யார் காரணம்? ஒரே ஒரு ஈமான் கொண்ட பெண்மணி. அவங்களுடைய உறுதி. இன்னைக்கும் ஹஜ்ஜிமார்கள் ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் தொங்கோட்டம் ஓடியே ஆக வேண்டும். சஃபா மருவா இடையே நீங்கள் ஓடுங்கள், நடக்காதீர்கள். உங்களுக்கு என்ன வயசா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நடக்கும். ஏன்? அந்த இடத்தில் ஒரு பெண்மணி ஓடினாள். ஈமான் கொண்ட ஒரு பெண்மணி அந்த இடத்தை கடக்கும் பொழுது நடக்கவில்லை, சஃபாவுக்கும் மருவாவுக்கும் ஓடினார். எனவே நீங்கள் ஓடுங்கள். இப்படியெல்லாம் பெண்களை சிலாகித்து சொல்கின்ற மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். பெண் உரிமை என்பது இஸ்லாத்தோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்திருக்கிறது. அது தனியாக பிரித்தெடுக்க முடியாது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் சரி, அதற்கு முன்பும் சரி, பெண்களை அழகான முறையில் இஸ்லாத்தை தவிர வேற எந்த மார்க்கமும் அரவணைத்ததில்லை. உலகத்தின் தலை சிறந்த ஈமான் கொண்ட மக்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் பெண்களை சுட்டி காட்டுவதிலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதையெல்லாம் மடையடைப்பதற்கு, இதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு உலக ஊடகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு இஸ்லாம் எதுவோ பெண்களுக்கு எதிரான மார்க்கம் போல தொடர்ந்து பொய்யுரையை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பரப்புரை ஒரு நாளும் வெற்றி பெறப் போவதில்லை. ஏன்? இஸ்லாத்தை நோக்கி பெண்கள் சாரசாரையாக வந்து கொண்டுதான் இருப்பார்கள். காரணம், இந்த இஸ்லாம் பெண்களுக்கு தருகின்ற உரிமை ஏராளம். உரிமை என்று சொல்வதை விட இஸ்லாத்தோடு பிணைந்ததாக அவருடைய வாழ்வு இருக்கிறது. உலகத்தின் தலை சிறந்த ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு உதாரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார். உலகத்துல ஈமான் கொண்டுட்டு அதுல உறுதியா இருக்கணுமா, அதுக்கு ஒரு ரோல் மாடல் வேணுமா? எத்தனையோ நபிமார்களை அனுப்பிவிட்டு அல்லாஹ் பேசுகிறான். மரியம், ஈசா இப்னு மரியம் தான் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம். அவங்க வாழ்க்கை அப்படிதான் போகுது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனி அத்தியாயம். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர்ல ஒரு அத்தியாயமே இருக்கிறது. அவர் வாழ்க்கை வரலாறை அல்லாஹ் படிக்க வைத்திருக்கிறான். அதை படித்து அவர்களுடைய அந்த ஈமானிய உணர்வை நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நாம் கடத்தினால், சொல்லிக் கொடுத்தால், எல்லா சூழலிலும் தாங்கக்கூடிய சர்வீலன்ஸ் என்று சொல்வார்களே, உலகத்துல துன்பங்கள் வந்தா, பிரச்சனை வந்தா அதை சர்வைவே பண்ணி மனிதன் வாழ்ந்துகிட்டே இருந்திருக்கிறான். எத்தனையோ சுனாமிகள், எத்தனையோ எர்த்குவேக். ஆனா மனித இனம் அழிந்து கொண்டுதான் இருக்கிறது. சர்வைவல் பண்ணி வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். அது போல ஒரு பெண் தான் சாகின்ற வரைக்கும் சர்வைவல் பண்ணி வாழணுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு போதுமானது. எவ்வளவு நெருக்கடிங்க.
பிறந்த குழந்தையா இருக்கும் பொழுதே கொண்டு போய் அவங்க அம்மா கொடுத்துடுறாங்க. ஆண் குழந்தை நினைச்சு நேர்த்திக்கடன் பண்றாங்க, பிறந்த குழந்தையா இருக்கும்போது கொண்டு கொடுத்துடுறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் வளர்க்குறாங்க. அவ்வளவு மிஹ்ராபுடைய சிஸ்டம், அவ்வளவு ஹிஜாபுடைய சிஸ்டம். ஹிஜாபை பேணக்கூடிய மிகச்சிறந்த பெண்மணியாக வளர்கிறார்கள். இன்னைக்கு ஹிஜாப் என்பது ஒரு அலங்கார பொருளாக மாறிவிட்டது. இந்த வரலாறு தெரியாம, இவர்கள் பற்றிய நன்மதிப்பு தெரியாம, ஹிஜாபுடைய அருமை தெரியாம, ஹிஜாப் என்பது த ஃபேஷனல் ஹிஜாப் என்றே அறிமுகம் செய்கிறார்கள். பாக்குறமா இல்லையா? எவ்வளவு டிசைன்கள்! அறிவுக்கு எங்காச்சும் பொருந்துகிறதா? ஒருவரிடமிருந்து உங்களை மறைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு துணி போதுமானது இல்லையா? ஒரு கர்டைன் போதுமானது இல்லையா? ஒரு திரை போதுமானது இல்லையா? அந்த திரையில் ஏகப்பட்ட அலங்காரம் செய்து கொண்டிருப்பார்களா? அறிவுள்ளவர்கள் செய்வார்களா? அழகை மறைப்பதற்கு ஒரு துணி வேணுங்க, அந்த துணி அழகா இருக்கணுமா? எப்படி சைத்தான் பெண்களை வழிகெடுத்து வைத்திருக்கார் என்று பாருங்கள். ஹிஜாப் என்பதை மறைப்பதற்கு தான், அழகை மறைப்பதற்கு ஹிஜாப். அந்நிய ஆண்கள் உங்கள் அழகை பார்க்க வேண்டாம் என்பதற்காக ஹிஜாப். அதெல்லாம் அது மறைக்கிறதுக்கு தான், அதெல்லாம் போட்டுக்குவோம். ஏன்னா நாங்க இஸ்லாமிய பெண்மணி இல்லையா? அந்த ஹிஜாபை அலங்காரம் பண்ணி விட்டா சைத்தான் எவ்வளவு பெரிய அறிவாளி! ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏமாற்றினவன் இல்லையா? உலகத்தில் தலை சிறந்த மேரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களை ஏமாற்றியவன். உலகத்தில் தலை சிறந்த பெண்மணி அப்பா, அவங்களே ஏமாற்றியவன். நம்மளை ஏமாற்றுவது அவனுக்கு பெரிய விஷயமா? அவன் அழகா டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தான். ஹிஜாபை போட்டுக்குமா, இந்த மாதிரி டிசைன், அம்பர்லா டிசைன் வேண்டுமா, என்னென்னமோ டிசைன். எந்த அளவுக்கு சைத்தானுடைய சூழ்ச்சியை சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்களை தான் சைத்தான் டார்கெட் வைக்கிறான். ஏன்? மார்க்கம் தெரியல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஹிஜாபை பற்றி அல்லாஹ் பேசுறான். அவர் மிஹ்ராபிலே இருந்தார். மலைக்கு உள்ள போறதுக்கே பர்மிஷன். மலைக்கிட்ட பேசுறாங்க, எந்த ஆடவனும் என்னை தீண்டியதில்லையே, நான் ஒரு மிஸ்பிஹேவியர் உள்ள பெண்ணாக இல்லையே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவங்க சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஆர்டர். நீங்க ஏத்துக்கிறீங்களா? பரிசுத்தமான தூய்மையான ஒரு கன்னி பெண்ணாக இருந்து கொண்டு உலகம் அதற்கு அப்புறம் பேச போறப்படுகின்ற எல்லா செய்திகளும் தெரிந்த பின்பு எந்த தவறும் செய்யாமல் தவறு செய்தது போல பேசக்கூடிய சூழல் வாழ்க்கை முழுவதும் அல்ல, வரலாற்றிலே நிலைத்திருக்கும் என்ற செய்தி தெரிந்தும் ஒரு பெண் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டாள் என்று சொன்னால் சாதாரண விஷயமா? அது டீனேஜ் பெண், அப்படியே 20, 30 வருடம், 40 வருடம் அப்படியே உலகத்தெல்லாம் புரிஞ்ச ஒரு கூட்டுக்குள் வாழ்ந்த ஒரு பறவை போல ஒரு பெண், ஒரு கூட்டுக்குள் வாழ்ந்த சின்ன கிளியை போன்ற ஒரு பெண் உலகத்தின் தலை சிறந்த வேதனையை தலையிலே சுமந்தாள். ஒரு ஆண் சுமக்க முடியாதுங்க. உலகத்தின் தலை சிறந்த துன்பத்தை தலையிலே சுமந்த பெண். அப்படியே அவங்க நடந்த அந்த பாலைவனத்தில் அந்த ஊரே விரட்டுகிறது. கர்ப்பிணியாக கருவை சுமந்தவர்களாக அப்படியே நடந்து போறாங்க. எந்த இடத்திலும் அல்லாஹ்வை நிந்திக்கவில்லை. எந்த இடத்திலையும் அல்லாஹ்வுக்கு எதிரான வார்த்தையை பயன்படுத்தலைங்க. ஏன்னா அவ்வளவு பிரஷர், அவ்வளவு துன்பம். உணவு இல்லை, குடி தண்ணீர் இல்லை. அப்படியே பாலைவனத்தில் அப்படியே ஊரை விட்டு அப்படியே நடந்து போறாங்க. உலகத்தின் தலை சிறந்த குடும்பத்து பெண், எந்த பாவமும் செய்யல. அல்லாஹ்வுடைய கட்டளை, இது என்னுடைய கட்டளை. ஆணும் பெண்ணும் சேர்வது இயற்கை என்று சொன்னால் இயற்கைக்கு எதிராக நான் நடத்தி காட்டுவேன். இந்த உலகம் நான் இருக்கிறேன் என்பதை உணர்வதற்காக. அப்படியே ஒரு மரத்தில் நெருங்குறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை திருமறை குர்ஆன்ல இருக்கிறது, இதற்கு முன்னால் நான் மறக்கடிக்கப்பட்டவளாகவும் மரணித்தவளாகவும் ஆகியிருக்க கூடாதா? இந்த வேதனையுடைய உச்சம். அவங்க சொல்றாங்க, நான் மண்ணோடு மண்ணாக மக்கி இருக்க கூடாதா? நான் பிறக்காமலே இருந்திருக்க கூடாதா? நான் மறக்கடிக்கப்பட்டவளாக இருந்திருக்க கூடாதா? The end of the word, கடைசி நிலையில அல்லாஹ்வுடைய உதவி வருது. மலக்கு வர்றாங்க, அதுக்கப்புறம் தண்ணீர் கிடைக்குது, பேரிச்சம்பழம் கிடைக்கிறது. அப்படியே வாழ்க்கை தலைகளாக மாறுகிறது. பிறந்த குழந்தை அல்லாஹ் பேச வைக்கிறான். என் தாய் என்று பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகமே வேக்கின்ற உன்னத பெண்மணியாக அவர்கள் மாறி போனார்கள். அதனுடைய உச்சம் அவர்கள் கடவுளாக்கப்பட்டார்கள். மறுபடியும் இந்த மக்கள் சிரிக்கிலே உண்டார்கள். ஆனா அவர்களுடைய தன்மை ஒட்டுமொத்த உலக பெண்களுக்கு ரோல் மாடல். ஏன்? இந்த ஈமானை சுமந்தால் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் தயங்காமல் இருக்க வேண்டும்.
எப்படி அவர்கள் ஹிஜாபை மேற்கொண்டார்கள் அப்படி நீங்க ஹிஜாபை மேற்கொள்ளுங்கள். சொல்லி கொடுத்துருக்கோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை சொல்றோமா? ஆனா சைத்தான் அதுலதான் என்ன பண்றான், அப்படியே ஸ்கூலுக்கு போனா ஹிஜாபை கழட்டி வச்சுட்டு இருக்கலாம். யாரு போட்ட சட்டம்? அப்படி இருக்கா? சட்டத்துல இருக்கா? உங்களுக்கு எல்லாம் சிறப்பு அனுமதி, ஸ்கூலுக்கு போனா ஹிஜாபை கழட்டிட்டு நீங்க சும்மா இருக்கலாம். அங்கே அந்நிய ஆண்களுக்கு சட்டம் கிடையாது. முஸ்லிமான அந்நிய ஆண்களா இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத அந்நிய இருந்தாலும் சரி, நீங்க ஹிஜாபை கழட்டி விட்டு சொல்லலாம். ஏன்னா கல்வி முக்கியம். கல்வி இல்லைன்னா நீ செத்து போயிடுவ, நாளைக்கு மறுபடியும் சொர்க்கம் கிடைக்காது, அதனால ஹிஜாபை தூக்கி விட்டேந்துரு அப்படி சொல்லியிருக்கா? எவ்வளவு அலட்சியமான செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஏன் அந்த ஹிஜாபை பேணி அப்படி அதோட கல்வி கற்க முடியாதா? அதற்காக முயற்சி செய்ய வேண்டாமா? இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் பாடம் நடத்துறாங்க. அவ்வளவு ஒரு சோதனை வந்த பிறகும் அவர்கள் ஹிஜாபோடு இருந்தார்கள். ஆனா சின்னஞ்சிறிய காம்ப்ளிமெண்ட்டுக்காக, உலக வாழ்க்கைக்காக நாம் மறுமையை தூக்கிறோம். அல்லாஹ் மினல் ஊலா, இம்மையை விட உங்களுக்கு மறுமை சிறந்தது இல்லையா? பெண்ணுரிமையை இஸ்லாத்தை போல வேற எந்த மார்க்கம் சொல்ல. ஆனால் நாம் இஸ்லாத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான எந்த முயற்சியும் செய்வதில்லை. இஸ்லாம் பாட்டுகின்ற அந்த வழிமுறைப்படி நம்முடைய பிள்ளைகளை நாம் நடத்துவதில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 பெண் குழந்தைகளை பெற்று அவர்களை சரியான முறையில் பருவ வயது வரைக்கும் வளர்த்து விட்டால் அதுக்கப்புறம் கணக்கு கிடையாதுங்க. பருவ வயதுக்கு அப்புறம் அவங்கவுங்க ஓன் பிரச்சனை. அதுக்கப்புறம் நன்மை தீமை பெத்தவங்களுக்கு வராது. பிள்ளைய பருவ வயது வரைக்கும் வளர்க்க வேண்டியது பொறுப்பு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 பெண் பிள்ளைகளை பெற்று பருவ வயது வரைக்கும் நீங்கள் ஈமானோடு இஸ்லாத்தினுடைய தன்மையோடு அவளை நீங்கள் வளர்த்து விட்டால் மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பது சொல்லல, சொர்க்கத்தில் என்னோடு இருப்பீர்கள். உலக வரலாற்றுல, உலகத்தினுடைய மார்க்கத்துல, ஏதாவது ஒரு மார்க்கத்துல இப்படியான செய்தி இருக்கிறதா? பெண்களை சரியாக நீங்கள் வளர்த்தால் இறைவன் சொர்க்கம் தருகிறான். ஏன் அவ்வளவு டஃப்? அந்த டாஸ்க் ரொம்ப டஃப், சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப ரொம்ப டஃப். நீங்க பெண் பிள்ளைகளை பருவத்திற்கு சரியான முறையில் வளர்த்திருப்பது ரொம்ப ரொம்ப ஆகப்பெரிய காரியம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ என்னோட இருந்துருவ. பிரச்சனை புரியுதுங்களா? ஏன்? சைத்தான் அங்குதான் வருவான். சைத்தான் அப்படித்தான் வருவான். சரியான பெண்களிடத்திலே அவர்கள் மூலம் இந்த மார்க்கம் வலுப்பெற்றுவிடும். குடும்பம் குடும்பமாக சொர்க்கம் சென்று விடுவார்கள். சைத்தான் விரும்புவானா? அன்னை ஆயிஷாமா இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு பெண்மணி வருகிறாள், கையில 2 பெண் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வருகிறார். சரியான பசி. எந்த அளவுக்கு பசி? பிள்ளைங்க பசி, அந்த பெண் பசி. இவங்கள்ட்ட வந்து வாசல் நின்று, ரசூலுல்லாஹ் விடுதானே, மூமினுடைய தாய் தானே, ஒரு குழந்தை எங்க போகும்? தாய் தானே போகும். அந்த பெண் தன்னுடைய குழந்தை அழைத்துக் கொண்டு தன்னுடைய தாய்கிட்ட போயிட்டா. ஏதாவது உணவு கொடுங்கள், பசிக்கிறது. அண்ணன் ஆயிஷாமா தேடுறாங்க, வீட்டுல தேடுறாங்க. ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியினுடைய வீடு. 3 பேரிச்சம்பழங்களை நான் கண்டெடுத்தேன். அவங்க சொல்றாங்க, மொத்தமே 3 பேரிச்சம்பழம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ரசூலுல்லாஹ் சேர்ந்து உணவே 3 பேரிச்சம்பழம் எடுத்துக்கொண்டு வந்த 3 பேரிச்சம்பழம் கொடுத்துட்டாங்க. 3த்தையும் கொடுத்துட்டாங்க. ஏன் 3 பேர் வந்திருக்காங்களே, 2 பெண் குழந்தைங்க, ஒரு அம்மா. கொடுத்த மாத்திரத்தில் அந்த பேரிச்சம்பழத்தை அந்த பெண் வாங்கி தன்னுடைய வலது பக்கம் உள்ள தன்னுடைய பிள்ளைக்கு, ஒரு பெண் பிள்ளைக்கு, இடது பக்கம் ஒரு பெண் பிள்ளைக்கு கொடுத்தன. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது? பசியில வேகமாக சாப்பிடுது. நல்லா வேகமாக சாப்பிடும் பொழுது இந்த பெண் சாப்பிடுவதற்காக தன்னுடைய வாயறைகளை தன்னுடைய பேரிச்சம்பழம் இருக்கின்ற பொழுது 2 பிள்ளைகளும் ஒரு சேர கை நீட்டுகிறது. அம்மா, பிள்ளைங்களுக்கு தெரியுமா தாய் பசியோட இருக்கிறா? தெரியாது. அடுத்த பேரிச்சம்பழத்துக்கு 2 பிள்ளைங்க சேர்ந்து கை நீட்டுது. அந்த பெண் பாருங்க, உலகம் இப்படியான பெண்களைத்தான், இஸ்லாம் இப்படியான பெண்களைத்தான் உலகத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறது. அந்த பேரிச்சம்பழத்தை கடும் பசியிலே அந்த பெண் 2 கூறாக பிரிக்கிறார். பிரித்து பாதி பேரிச்சம்பழங்களை வலதிலும் இடதிலும் கொடுத்து விட்டு அந்த பெண் அப்படியே அந்த பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு நடந்தால் உங்களுக்கு கண்ணீர் தாங்க முடியல. ஆயிஷாமாவுக்கு தாங்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் வராங்க. வந்தோன்னா முதல் கேள்வி இதுதான், வீட்டு சாப்பாடு இல்ல, பசி இல்ல, அதா இருக்குது. இப்படியான ஒரு பெண் என்ன சொல்றாங்க? இப்படியான ஒரு பெண்ணை நான் சந்தித்தேன், இந்த பெண்ணுடைய மறுமை நிலை என்ன? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பெண்ணுடைய மறுமை என்ன தெரியுமா? இந்த குழந்தைகள் அந்த பெண்ணை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விடுவார்.
எவ்வளவு பெரிய செய்தி! அப்ப பெண் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது அவரை சரியான முறையில் மார்க்க அறிவு கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சமூகத்தை மாற்றுவது, ஒரு குடும்பத்தை மாற்றுவது, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நன்மை தரும். இப்படியான செய்திகளைத்தான் இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடத்தில். ஆனால் சைத்தான்கள் தொடர்ந்து என்ன பண்றாங்க? இதற்கு எதிரான பிரச்சாரத்தை பண்ணி. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த மார்க்கமும் ஒரு நாள் மிகைத்தேற்றிடும். அப்படி மிகைக்கும் பொழுது கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியதில் பெண்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். அதை நோக்கித்தான் இந்த சமூகம் நடைபெற வேண்டும் என்று கூறி என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். முன்னாடி வந்துடணும், இடம்ல முன்னாடி வந்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய இஸ்லாம் பேசுகின்ற, இஸ்லாம் காட்டுகின்ற பெண்ணுரிமைகள் உலக மாந்தர்களுக்கும் உலக பெண்களுக்கும் சரியாக சென்றுவிடும் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதற்கான விதையை, அதற்கான செயல் திட்டத்தை நம்முடைய குடும்பத்திலிருந்து நாம் உருவாக்க வேண்டும். நாம் சரியாக இஸ்லாத்தின் அடிப்படையில் நாம் இருக்கிறோமா? ஆண்களாகிய நாம் இருக்கிறோமா? நாம் இருந்தால்தான் பெண்களை வழிநடத்தக்கூடியவர்களாக மாற முடியும். நாமே ஃபஜர் தொழுவுல நாம போய் இன்னைக்கு மனைவிட்ட பயான் கேட்டு போய் இன்னும் கரெக்டா இருக்கணும், ஃபஜர்லாம் கரெக்டா தொழுதணும்னா எடுபடாது. நாம் நம்மை சரி பண்ணி கொண்டு, நம்மை செயல்படுத்தி கொண்டு, நாம் மற்றவர்களுக்கு பொறுப்பாளி என்ற தன்மையில் நாம் ஒவ்வொன்றையும் கொண்டு போக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் போல பெண்களுக்கான உரிமைகளை எந்த அளவுக்கு சொன்னா, ரசூல்லா தன்னோட பேத்திட்ட விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட? உமாமாட்ட. ஜைனபுடைய மகள் உமாமா. எந்த நேரம் அப்படின்னா ஜைனப் அவங்க இறந்து போயிடுறாங்க. பேத்தி அம்மா இல்ல. அப்ப தாத்தா அவங்க தான் இருக்கிறாங்க, விளையாடுறாங்க. எப்படின்னா தோல்ல தூக்கி வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. வாங்க சொல்லப்பட்டு கொஞ்ச நேரத்துல போய் இக்காமத்து வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இக்காமத்திற்கான நேரம் வந்துவிட்டது. பிலால் என்ன பண்றாங்க? ரசூலா கூப்பிடுறாங்க, தொழுகைக்கு வாங்க. பிள்ளைகிட்ட பக்கம் பக்கம் தானே வீடு. ரசூல்லாவோட வீடு, மஸ்ஜிது நபி எல்லாம் பக்கம் பக்கம் தான். அவங்க வீடு தான் மஸ்ஜிது நபி. இப்போ பிலால் சொல்றாங்க, வாங்க தொழ வைக்கணும்னு தோளில் தன்னுடைய பேத்தியை இறக்கி விட்டா அழுகுது. இந்த பிள்ளை, இந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுது? அழுவுது. ரசூல் என்ன பண்றாங்க? தோளிலே வைத்துக் கொண்டே தொழுவைக்கு போயிட்டாங்க. இப்ப சகாபாக்கள் பின்னாடி சஃப்பு எல்லாம் நின்றுட்டாங்க. இக்காமத்து சொல்லப்பட்டு விட்டது. ரசூலா தொழுகைக்கு முன் வரிசையில் நின்றுட்டாங்க. இப்ப சகாபாக்கள் பாக்குறாங்க, தேத்திய தூக்கி தோல்ல வச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க தெரியலையே. இறக்கி விட்டா அழுவும் அந்த பிள்ளை. ரசூல்லா தன்னுடைய பேத்தியான உமாமை தலையில் வைத்துக் கொண்டு, தோளில் வைத்துக் கொண்டு தக்பீர் கட்டி விட்டாங்க. சகாபாக்கள் இப்ப என்ன பண்ணும்? தொழுகைக்கு எல்லாம் தொழுகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு இறை தூதர் எவ்வளவு இலகிய மனம், எவ்வளவு அந்த ஹியூமன் பீயிங், எவ்வளவு அது ஆன்மா, அதோடைய கெப்பாசிட்டி, தன்மன் சொல்லுவாங்கல்ல. ருக்குக்கு போகணும். இப்ப தலையில வச்சுட்டாங்க, தக்பீர் குர்ஆன் வசனம் ஓதுறாங்க. ருக்குக்கு போகணும். ருக்குக்கு போனா புள்ள விழுந்துரும். ரசூலுல்லா லாபகமாக அந்த பிள்ளை அப்படியே இறக்கி வைத்து விட்டு ருக்கு செய்கிறார்கள், சஜிதா செய்கிறார்கள். திரும்ப நிலைக்கு வரும் பொழுது திரும்ப தன்னுடைய பேத்தியை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டார். எப்படிப்பட்ட செயல்பாடு! தாய் இல்லாத ஒரு பிள்ளை, ஒரு பெண், ஒரு சிறுமி. எங்க இன்னைக்கு பல இடங்கள்ல பெண்கள் போவதற்கு தடைங்க. ஏன்? புனிதம் கெட்டுவிடும் சொல்றாங்களா இல்லையா? பெண்கள் போனால் இறை புனிதம் கெட்டுவிடும். ஆனால் ஒரு இறை தூதரின் தோளில் இஸ்லாம் சுமந்திருக்கிறது. பெண்களுக்கு போச்சா இந்த செய்தி? ஒரு இறை தூதர், அதுவும் தொழுகின்ற பொழுது
உலகத்திலேயே மிக உன்னதமான ஒரு இடத்துல நிற்கின்ற பொழுது, ஒரு உன்னதமான ஒரு தோளில் ஒரு சிறுமியை தலையை தூக்கி வைத்து உலகத்திற்கு ரசூலா படம் நடத்துறாங்க. இஸ்லாம் இப்படித்தான் பெண்களை பாதுகாக்கிறது. எப்சின் ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சவங்க சிறுமிகளை அவ்வளவு கொடூரங்கள், அவ்வளவு இந்த சைத்தான்கள் சிறுமிகளை எந்த அளவுக்கு கொடுமை செய்ய வேண்டுமோ அந்த அளவு கொடுமை. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா மனிதர்கள் மிருகங்களை கூட சேர்க்க முடியாது, மிருகம் கூட சொல்ல முடியாது. அதுக்கு வேற ஏதாச்சும் வார்த்தைகள் இருந்தா போடணும். அவ்வளவு அநியாயம், அக்கிரமங்கள், அவ்வளவு. அதனாலதான் எல்லாம் சொல்றான், கடல்கள் தீமூட்டப்படுகின்ற பொழுது ஒரு நாள் வரும், கடல்கள் தீமூட்டப்படும், அப்படியே உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகின்ற பொழுது இப்படி அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு சொல்றான், உயிரோடு பெண் பிள்ளை புதைக்கப்படுகின்ற பொழுது, உயிரோடு சிறுமியை புதைச்சிங்களப்பா, ஒண்ணு புதைச்சீங்கல்ல, இவர்களை பற்றி நான் மறுமையில் விசாரிக்காமல் விட்டு விடுவேனா? இன்னொரு பக்கம் அல்லாஹ் சொல்றான், நீ சிறுமிகள் பெண்கள் மீது கை வைத்தால் உன்னை சும்மா விட மாட்டேன். சில பேர் சும்மா விட மாட்டோம்மா. ஆனா அல்லாஹ் சொன்னா உண்மையிலே சும்மா விட மாட்டோம். அப்ப பெண்களை பாதுகாக்கின்ற மார்க்கமாகவும், பெண்களை போற்றுகின்ற மார்க்கமாகவும், பெண்களுக்கான உரிமையை எல்லா வகையிலும் தருகின்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு வேற என்ன? நாம விளங்கணும், நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் ஹிஜாபோடு வளர்த்து, மார்க்கத்தோடு வளர்த்து, சரியான முறையில் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து வைத்து சொன்னால் பல குடும்பங்கள் நல்லா சொல்றானே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற தன்மைக்கு நோக்கி இந்த சமூகம் நடைபெறும். எனவே நாமும் சரியாக இருந்து நம்முடைய பெண் பிள்ளைகளையும் பெண்களையும் சரியான முறையில் இந்த மார்க்கத்தில் வார்த்தெடுத்து குடும்பமாக நாளை மறுமையில் சொர்க்கம் சொல்லுகின்ற வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹ்.